டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் OMG ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். வாங்க, நம்மளோட லெவல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக காலையில் வீடியோ போட முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது நம்மளோட டெலகிராம் குரூப்பில் காலையிலேயே ஷேர் பண்ணியாச்சு. 6:45 ஷேர் பண்ணியாச்சு. அதே மாதிரி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு மெசேஜும் கொடுத்தாச்சு, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. மார்னிங் நம்ம மெசேஜில் காலையில் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வரும் அப்படின்ற மாதிரி நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே நிஃப்டியில் ஒரு பவுன்ஸ் பேக் வந்துருந்தது. ஓகே, நம்ம லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேருந்து நல்ல மேலே போனால், மேலே போய் நம்மளோட R1 ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து S2 பக்கத்தில் சப்போர்ட் எடுத்தான். சப்போர்ட் எடுத்து அப்படியே நல்லா மேலே போய் லாஸ்ட் வீக்கோட லோ இருந்தது, அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான். அந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகி திரும்ப நம்ம லெவலில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட கோட்டை தாண்டி எங்கேயுமே போகலை. நல்ல காலையில் அங்கே தான் சப்போர்ட் எடுத்தான், திரும்ப போய் அங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். நல்ல ஒரு சைட்வேஸில் போய் மார்க்கெட் நம்ம லெவல் பக்கத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஸ்பின் நிஃப்டியும் பாருங்கள், காலையில் ஓப்பன் ப்ரைஸ் நம்ம லெவல் பக்கத்தில் தான். அங்கேருந்து நேராக போனவன் நம்மளோட லெவலில் போய் ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆனவன் நல்ல சைட்வேஸ். மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி எப்படியோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி இருக்கும். அவனும் சைட்வேஸில் போயிட்டான். மிட் கேஃபும் பாருங்கள், ஓப்பன் பண்ணி நம்ம லெவல் பக்கத்தில் போய் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி நேற்று லோவில் சப்போர்ட் எடுத்தான். திரும்ப நம்ம லெவலில் ஒரே கேண்டில்லே பிரேக் பண்ணி மேலே போய் நம்ம லெவலில் தான் ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்ப நம்ம லெவல் பக்கத்தில் தான் முடிச்சிருக்கான். அடுத்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்போ அவனோட டேபிள்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட டேபிள் இதுதான், லைவ் டேபிள். 51,200 புட், 51,300 கால். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் புட் இவங்க ரெண்டு பேரையும் 0 பண்ணணும். 51,200 புட் 0 பண்ணியாச்சு. 51,300 கால் இவனையும் 0 பண்ணியாச்சு. இதுதான் கான்செப்ட். இந்த மார்க்கெட் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம் இந்த டேபிள் உள்ளார தான் இருக்கு. இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டை ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பற்றின எங்களோட வியூ, அது இல்லாமல் இந்த லெவல்ஸ் வீடியோவாக எங்களால் மேக் பண்ண முடியலன்னா அந்த நேரத்தில் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.